மனித வாழ்வு என்பது கதவுகள் அடைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. And the human being life, a life of a mankind, is opening the doors. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கதவுகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை தேவனுடைய ஜனங்கள் பல விதங்களில் அனுபவித்திருக்கிறார்கள். In Old Testament and New Testament times, and people of God, they have faced a situation where the doors are shut. இன்றைக்கும் கூட இந்த காலை வேளையில கதவுகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை தேடி நீங்கள் வந்திருக்கலாம். And many have come to this place with a kind of situation where the doors are shut for you. கதவுகள் அடைக்கப்படுவது என்பது பூமியிலே ஒரு இயல்பான ஒரு காரியம். And the doors that are shut is a very natural thing happening in this world. ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வரும்பொழுது நாமும் கூட நம்முடைய வீட்டின் கதவுகளை பூட்டுகிறோம். When an appointed time comes, we are also closing our doors. அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் எண்ணவிடக் கூடாது. And we should not think that it is stop unto today. எப்படி நாம் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் பூட்டுகிறோமோ அதுபோல நாம் குறிக்கப்பட்ட நேரத்தில் நிச்சயமாய் நாமே திறக்கிறோம். At the appointed time we are closing the doors, and at appointed time we are opening the doors. அதுபோல உனக்காக பூட்டப்பட்ட கதவுகளும் தேவன் குறித்த நேரத்தில் திறக்கும். The doors which are shut for you at the appointed time, the Lord will open for you. அதை நீ விசுவாசிப்பாயாக. You must believe it. என்றைக்கு என்ற ஒரு கேள்வி உனக்கு வந்து கொண்டே இருக்கலாம். And you may have the question, when will it be? அவருடைய வேளை வரும்பொழுது நிச்சயமாய் அதை திறக்கும், அதை எவனும் பூட்ட முடியாது. When his time comes, it will surely be open and no one can shut. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் உனக்கு அந்த காரியம் நடக்கும். If you are anointed, this thing will happen to you. 45 ஏசாயா 45:1-2ல பார்க்கும் பொழுது அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக நான் ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை வைக்கிறேன் என்று அபிஷேகம் பண்ணினவனுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுக்கிறார். And to the anointed one, according to Isaiah chapter 45:1 to Cyrus, the Lord is giving a promise, and I will open the door for you. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். And I will command that no doors will be opened before him. உனக்காக தேவன் கதவை திறந்து விட்டால் இனி எவனும் எவளும் பூட்ட முடியாது. If the doors are open for you and no one can shut before you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. தேசத்தின் ஆசீர்வாதம் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுடைய கையிலே இருக்கிறது. And the blessing of the land is vested upon the people who are put by the name of the Lord. ஆண்டவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால் அவர்கள் சுத்திகரித்தால் ஏராளமான ஜனங்கள் சந்திக்கப்படுவார்கள். When the spiritual people are humbling themselves and they are sanctifying themselves, many people and multitude of people will be saved. பேதுரு அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தான். Peter started to do miracles. கடைசியாக அவர்கள் அப்போஸ்தலர் மேல் பொறாமை கொண்டு அவர்களை பிடித்து சிறைச்சாலையிலே தள்ளிவிட்டார். At last they were envious about these apostles and they cast them into prison. இப்பொழுது தேவன் அந்த இரவிலே தன்னுடைய வேலையை தொடங்குகிறார். And today and right now the Lord is doing his work at night time. எப்பொழுது இரவு வருகிறதோ அப்பொழுது தேவன் உனக்காக இறங்கி வருகிற நேரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். When the night comes, and you have to understand the Lord is going to be merciful towards you. உலகத்திலே உனக்கு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலைகள் வரலாம். In the world there may be darkness around you. நீ தைரியமாய் சொல்ல வேண்டும். And be bold and courageously you have to confess. இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். Even I am in darkness and the Lord is a light for me. நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று மீகா தீர்க்கதரிசி பேசுகிறான். And the Micah the prophet says, even I sit in darkness and the Lord shall be light for me. எந்த இருளிலும் அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். In any darkness and his light shall come forth. இன்னைக்கு முதலாவது தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை சிறைச்சாலையின் கதவை கர்த்தர் திறக்கிறார். The first word the Lord is uttering to you is the Lord is opening the doors of the prison. வார்த்தைகளை கேட்கும் பொழுது விசுவாசியுங்கள். And when you hear the word you must believe. தேவனுடைய வார்த்தையிலே உங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்துங்கள். And you have to confirm and establish the steppings the word of God. இந்த காலை வேளையிலே உங்களில் எத்தனை பேர் சிறைச்சாலையின் அனுபவத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறீர்கள்? And how many have seek the presence of God with the experience of staying in the prison? சிறையிருப்பு என்பது अनेक விசுவாசிகளுக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது. And captivity is an ordinary thing for many believers. ஒரு சிலருக்கு சுயாதீனமாக பேச முடியவில்லை. And some could not speak with liberty. ஒரு சிலருக்கு சுயாதீனமாய் செயல்பட முடியவில்லை. And some could not act with freedom. வாழ்க்கை குடும்பத்தில் கூட ஒரு சிலர் சிறைச்சாலை போல தான் இருக்கிறார்கள். And some are living their family life like a prison. சில வீடுகள் கூட ஜெயில் மாதிரி தான் இருக்கு. And many of the houses are like a jail. சில ஃபெய்த்தம் கூட ஜெயில் மாதிரி இருக்கும். Even some of the faithum are found like a prison. இன்னைக்கு अनेक இடங்கள்ல இப்படி சிறைச்சாலையின் அனுபவத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நீங்கள் உணரலாம். Even in your personal life and you can experience such a prison life. அது மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. And it is a situation that you are not able to have a connectivity with the others. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவிக்குரிய சிறைச்சாலையில அகப்பட்டிருக்கிறீர்கள்? And how many were bound in the spiritual captivity? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். And they were kept in a common prison said there. இன்னைக்கு अनेகருடைய சரீரம் வேதனைக்குள்ள இருக்கிறது. Today many of the body were under tormentation. अनेகர் மன வேதனையில இருக்கிறார்கள். And many are vexed in spirit. நீங்கள் பழைய ஏற்பாட்டில பார்த்தா अनेக ராஜாக்கள் சிறையில் இருந்ததை நாம் பார்க்கலாம். And we can see the Old Testament many kings were set in prison. எத்தனையோ ராஜாக்கள் எத்தனையோ வருடங்களாக சிறைச்சாலையில் இருந்தார்கள். Many kings were set in prison for years together. மரிக்கும் வரை சிறைச்சாலையில் இருந்த ராஜாக்கள் உண்டு. And there were many kings they were dead in the prison. ஒரு ராஜா தன்னுடைய பந்தியில 70 ராஜாக்களை
கை கால்களுடைய பெருவிரலை தரிச்சு உட்கார வச்சிருந்தான். And in one of the king and was making a thumb for 70 people to sit in the serving table. அவன் சாப்பிடுவான். He will eat. அவன் டேபிளுக்கு கீழே 70 ராஜாக்களை பிடிச்சு வச்சு அவங்களுடைய பெருவிரலையும் கை கால்கள்ல உள்ள பெருவிரல் 4 விரலையும் துண்டா எடுத்து அவங்கள அங்க வச்சிருப்பான். And beneath his table and he will make the 70 people and will cut the thumb finger and toes of them and 4 fingers and set them before them. சாப்பிடும்போது ஒரு பிரெட்டை தூக்கி கீழ போடுறது. And when he eat and he will cast the bread before them. அது அவனால எழும்பி வர்றதுக்கு அவனுக்கு என்ன கிடைக்காது, பேலன்ஸ் கிடைக்காது. And they could not able to come because they did not get the balance. அப்படி எடுத்தா என்ன செய்ய முடியாது, ஃபோக் மாதிரி தான் எடுக்கணும். And they have to take like using the fork. புரியுதா உங்களுக்கு? எப்படி எவ்வளவு கொடூரமான பாதையில தேவனுடைய ஜனங்கள் போயிருக்காங்கன்னு பாருங்க. And see the people of God how they were traversed in a terrible situation. நீங்கள் அதை பைபிள்ல பார்க்கலாம். You can see this in Bible. இப்படியும் ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள். And the people were stayed in this way also. ஆனா அப்படி செஞ்சவனுக்கு அதே மாதிரி ஒரு பனிஷ்மென்ட் தெய்வம் கொடுத்தார். And those who done the same punishment was given to him also. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். And book of Judges chapter 1 verse 6 and 7. அதோனி பேசே ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கைகால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசே 70 ராஜாக்கள் கைகால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றார். எப்படி? இவன் தான் அந்த ஆளு, கதாநாயகன் இவன் தான். And he was the one, he was the actor. எப்படி பண்ணிருக்கான் பாருங்க, எவ்வளவு கொடூரமான ஒரு பாதையில வச்சிருக்கான் பாருங்க. And see how terrible path and he was traversed. தான் ஜெயித்த ராஜாக்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்து அவங்கள தன்னுடைய மேஜைக்கு கீழ வச்சு இப்படி நடத்தி இருக்கான். And he conquered the kings and made him to be under the table like this. உங்க வீடு எப்படி இருக்கு? How is your house? ஒரு சில வீடுகள்ல நீங்க சிறைச்சாலையை பார்க்கலாமே. And you can see in some of the houses are like a prison. பாத்திருக்கீங்களா? அநேகர் கிருபையை இழந்து சிறைச்சாலையில் இருந்தது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில செயல்பாடற்றவர்களாய் காணப்படுகிறீர்கள். And mainly lost the grace of God and because of that you are inactive in the spiritual life. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட சிறைச்சாலையின் தன்மைக்குள்ள இருக்கிறீர்கள்? And how many are found in such a prison life? கர்த்தர் சிறைச்சாலைகளை அசைக்க கூடியவர் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். And you must believe the Lord is the one is well able to shake the prison. இங்கே என்ன நடந்தது? And what had happened here? ஒரு தூதன் இறங்கி வந்தான். An angel came down. அவன் இறங்கி வந்த பொழுது என்ன நடந்தது? When the angel came down, what had happened? அந்த சிறைச்சாலையை அவன் கதவை திறந்து அவனை வெளியே கொண்டு வருகிறான். And he opened the prison doors and brought them forth. இன்றைக்கு எத்தனை பேருடைய சிறைச்சாலையில கர்த்தர் திறக்க போறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many believe the Lord is going to open the prison doors? எழுத்தின் பிரகாரமாக எத்தனையோ ஊழியர்கள் ஜெயில்ல கிடக்குறாங்க. Literally many servants of God and saints of God were cast into prison. எத்தனையோ ஆவிக்குரிய ஜனங்கள் இயேசுவின் நாமத்து நிமித்தம் கம்யூனிஸ்ட் தேசங்களில், அரபு தேசங்களில் இன்னும் எவ்வளவோ ஜனங்கள் சிறைச்சாலையில இருக்கிறாங்க. In communist countries and Arab countries and many people of God because of the shake of the Christ and they were cast into prison, still they are staying in prison. இப்படி எல்லாம் பலவிதமான உலகத்தின் சிறைச்சாலைகள்ல கஷ்டப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். And there are many people those who are affected because of the worldly prison. ஆனால் ஆவிக்குரிய சிறைச்சாலைகளை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு திறக்க போகிறார். But today the Lord is going to open the spiritual prison for you. சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். And there is a God to open the prison doors. அரசு அதிகாரங்கள் மனித வல்லமைகள் பூட்டி இருக்கிற அந்த கதவுகளையும் திறக்கக்கூடிய சர்வ சக்தி படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். The almighty omnipotent God is there to open the doors of the heaven, the doors of a prison which is being shut by the government. இங்கே கதவுகளை திறக்க ஒரு தூதன் இறங்கி வந்தான். And there came an angel to open the doors of the prison. கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய அடைபட்ட சிறைச்சாலை தன்மையை கர்த்தர் திறக்க போகிறார். Today